சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா கூட்டமே இல்லையாமா கொளத்தூரில். ஏய், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ யார் ஏரியாவில் யார் சீன் போடுறது. சாட்டை துரைமுருகனும் சேகுவாராவும் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. என்னடா இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால், என் வீடியோவில் தமிழர் வச்சாங்களாம், ஹிட்லரின் நாஜி கட்சி, விஜயின் காஜி கட்சின்ட்டு. டேய், இருக்கிற உண்மைதான்டா சொல்லியிருக்கிறேன், நான் பொய்யாதான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அப்படி தானே இருக்குது. அதை பெண்கள் பேசுறதெல்லாம் பாடுறா. காஜி கட்சியில் தானே இப்படி பேசுவாங்க. முதல் கட்டமாக ரஜினிகாந்த் அவரை சந்தித்து அவர்கிட்ட ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வருத்தம் தெரிவித்து அவரை சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வெளியிட்டால் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடுமையான இந்த எதிர்ப்பு அலையிலிருந்து நம்ம மீள முடியும், மிகப்பெரிய சரிவிலிருந்து நம்ம மீள முடியும்னு நினைக்கிறாங்க. சரி, எல்லாம் கொடுத்து புசியானது எதுக்கு கொடுத்த? மாமா வேலை பார்க்கறதுக்கு 3 கோடி கொடுத்து வச்சுருவேன். மாமா வேலை பார்க்கறதுக்கு 3 கோடி எவனா கொடுப்பானா சார்? இதுதான் நீ ராஜேந்திரன், யார் கார் டிரைவர். தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த வேட்பாளராக 233 பேர் இருக்கிறான்ல, என்ன அதில் ஒருத்தரும் விஜயை தவிர்த்துட்டு மற்றவங்க நிலமெல்லாம் என்னன்னு தெரியல. எவன் ரயில் முன்னாடி பாய்வான், எவன் விஷம் குடிச்சிட்டு சாவான், எவன் பார்த்தா தூக்கில் தொங்குவான், இது தனியாக ஒரு லிஸ்ட் எடுக்கணும். எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ளே 26 100 பேர் சேர்த்துவான் சார். இப்போ பாருங்கள், அவன் அந்த தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கு போகணும். இவன் பெரம்பூர் டொக்கில் மாட்டிக்கினான். என்ன கூட யாரும் இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியல. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி, இதை தவிர வேற வார்த்தையே தெரியல சார் அவனுக்கு. இது என்னடான்னு கேட்டா தீய சக்தி, இது தீய சக்தி. எதிரா தீய சக்தி? டிஎம்கே தீய சக்தி. அதுவும் இந்த கொஞ்ச நஞ்ச பேர் ஓட்டு போடுறவங்க கூட இப்போ இந்த பொண்டாட்டிக்கு சொன்னவங்களாம் தலையை சொல்லிடுறாங்க. இப்போ இது நாங்கள் பொண்டாட்டியா கூட இருப்போம் நாங்கள், பார்த்தீங்களா? அவங்களாம் இவன் ஒட்டிக்கிட்டிக்காங்க கடை இவன் கடன் கொடுக்கல, அது வேற விஷயம். இது பொண்டாட்டிக்கு சொன்னது தப்பா போச்சு. ஏன்னா இவன் பொண்டாட்டிக்கே வட்டி கடன் கொடுக்குறான். அப்போ நமக்கும் அப்படிதான நிலைமை. முடியுமா ராஜா? சொல்லுங்க. முடியாது. அவ்வளோதான், அவ்வளோதான். கதம் கதம் நீ சொன்ன பத்தியா தலைவர் டைலாக், கதம் கதம், அவ்வளோதான். தாவேக்கா கதம் கதம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் 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 மாதிரி ஆவல். விஜயோட பேச்செல்லாம் கேட்டு பயங்கர புரிப்பா இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கூட்டமே இல்லையாமா கொளத்தூரில். ஏய், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ யார் ஏரியாவில் யார் சீன் போடுறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் சூஸ் பண்ணதே தப்பு. நீ இந்த பக்கம் எங்கேயாவது இந்த வில்லேஜ் பக்கம் நீ போயிருந்தா கூட உனக்கு ஓரளவுக்கு மக்கள் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தெளிவான மக்கள் இங்கே இருக்கிறாங்க, சரிங்களா? இங்கே நீ சூஸ் பண்ணதே முதல் தப்பு. இப்போ பயம் நெடுக்க வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பெரம்பூரில் எதிர்பார்த்த அந்த வரவேற்பு இல்லை, கொளத்தூரில் சுத்தமாக இல்லை. இப்போ பயம் வந்துருச்சு, நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா. ஏன்னா இவன் தோல்வியை ஏற்கனவே இவன் தாங்காத நபர் தான் இந்த விஜய். இப்போ பயத்தில் இருக்கிறான். ஒரு நாளில் நான் தான் சொன்ன பாருங்க, ஒரு மணி நேர வெயிலுக்கு தாங்க மாட்டான் சார். ஒரு நாள் ஜெயில், 1 மணி நேரம் வெயிலுக்கு பாடி தாங்காது. இதுதான் உண்மை. இல்லை சார், இவர் கூட்டத்தை எப்படி காட்டுறாருன்னு ஒருத்தர் எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்காருன்னா, குளத்தில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேஷம் போட்டு திரும்பவும் டிஃப்ரெண்ட் இல்லை சார். முதல்ல பவுடர் அடிச்சுன்னு வந்தானுங்க, வெயில் யாரோ வேர்த்து கொட்டிடுச்சு. முதல்ல பவுடர் அடிச்சிருந்த ஆட்கள், பெண்கள் ஆண்கள் எல்லாமே, வெயில் வந்துடுச்சு, அப்படியே வேர்த்து கொட்டி அப்படி போயிட்டானுங்க. இவருக்கு வெயில் தாங்கலை. இந்த வெயிலாம் இவர் தாங்கினதே கிடையாது, சரியா? விஜய் பொறுத்த வரைக்கும் முடியல, அவ்வளோதான். கிளம்பிட்டாரு. ஒரு நாள் ரெஸ்ட்டு. இப்போ நேற்று போனார், ஃபுல்லாக சரக்கு ஏற்றின்னு படுத்துனாரு, மறுநாள் ரெஸ்ட்டு. விளங்குமா இது? இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 தொகுதியை கவர் பண்ணோம். 234 தொகுதிக்கு என்ன 10 தொகுதியை கவர் பண்ணோம். நடக்குமா? முடியுமா? 23ஆம் தேதி தேர்தல். இப்போது 23 தேர்தல், 23 கணக்கில் விட்டுருங்க. 22 நாட்கள் இருக்குது. 22 நாட்களில், ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு தெரியல பிரச்சாரம் கிடையாதுன்றது. அப்போது 21 நாட்கள். 21 நாட்கள் இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் நினச்சா கூட பார்த்தீங்கன்னா 11 தொகுதியை நீ கவர் பண்ணோம். வாய்ப்பு இருக்கா? முடியுமா ராஜா? சொல்லுங்கள். முடியாது. அவ்வளோதான், அவ்வளோதான்.
கதம் 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 நீ சொன்ன பத்தியா தலைவர் டைலாக் கதம் கதம் அவ்வளோதான். தாவேக்கா கதம் கதம். உண்மையில உள்ளபடியாக சொல்கிறேன். இதில் வேற அங்கலாய்க்கிறேன் நான். லாயலாமணி தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இந்த சாட்டை துரைமுருகனும் சேகுவேராவும் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. ரொம்ப எப்படி இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குடா, இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லு, 4 சேனலில் சொல்லு. என்னென்னா சாட்டை துரைமுருகனும் சேகுவேராவும் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. என்னடா இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால், என் வீடியோவில் தமிழில் வச்சாங்களாம், ஹிட்லரின் நாஜி கட்சி, விஜயின் காஜி கட்சின்ட்டு. இருக்கிற உண்மை தான்டா சொல்லியிருக்கிறேன், நான் பொய்யா தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அப்படி தானே இருக்குது. அந்த பெண்கள் பேசுறதெல்லாம் பாடுறா, காஜி கட்சி தானே இப்படி பேசுவாங்க. சார் இவர் அப்பா அம்மா பட்டையில் கடை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயிடுச்சு, வட்டி கேட்பாரா? ஆமாம் ஆமாம் சார். 1ஆம் தேதி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வட்டி கட்டணும். வட்டி கட்ட ஒரு வட்டி கடை முதலாளி மாதிரி ஆகிட்டா சார் இவன். கொடுத்தா சொன்னா பாருங்க, கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு நாளும் அப்படியே. அதுவும் இந்த கொஞ்ச நஞ்ச பேர் ஓட்டு போடுற கூட இப்போ இந்த பொண்டாட்டின்னு சொன்னவங்களாம் தலையை சொறிகிறாங்க. இப்போ நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம் நாங்கள், பார்த்தீங்களா? அவங்களாம் இவன் வட்டி கிட்டிக்காக கடை இவன் கடன் கொடுக்கல, அது வேற விஷயம். பொண்டாட்டின்னு சொன்னது தப்பாக போச்சு. ஏன்னா இவன் பொண்டாட்டிக்கே வட்டி கடன் கொடுக்குறான். அப்போ நமக்கும் அப்படி தானே நிலமை, புரியுதுங்களா? பொண்டாட்டின்னு சொன்னவங்களாம் இப்போ யோசிக்கிறாங்க, ஏன்டா பொண்டாட்டின்னு சொன்ன. ஏன்னா பொண்டாட்டினா ரொம்ப நெருக்கம் நினச்சிட்டாங்க அவங்க. இவன் பொண்டாட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வட்டி வாங்குறவன் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது மாறுவேட போட்டி கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் போல. குளத்தூருக்கு அதே கும்பல் நெத்தியில் மறு ஓட்டிக்கிட்டு கண்ணத்தில் மறு ஓட்டிக்கிட்டு. நான் ஏற்கனவே பல ஊடகங்கள் சொல்லியிருக்கிறேன். நான் அங்கேயும் சொல்கிறேன், கரூரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்பேட் நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? நாமக்கல்லில் இருந்த அந்த கூட்டம் அப்படியே ஒரு 7000 பேர் அப்படியே திரண்டு வந்துட்டான் சார். அதனால தான் அங்கே நெருக்கடி ஆனதுக்கு காரணமே அதுதான். உண்மையான விஷயம். இதை ஒத்துக்க மாட்டானுங்க அவனுங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், பல இடங்களில் அந்த கூட்டம் அப்படியே நான் கேட்குறேன், நீ டிஜிபி ஆஃபீஸ் போனேன், கூட்டம் எங்கடா போச்சு? ஏன் வரல? கூட்டம் ஏன் வரல? இந்த செக்ரட்டரியேட் போயிட்டு நீ கோட்டைக்கு போயிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி போய் பார்த்துட்டு வந்தேன், ஏன் கூட்டம் வரல? இப்போ புரியுதுங்களா? செட்டிங் முழுக்க இப்போ பாருங்க, அவன் அந்த தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கு போகணும். இவன் பெரம்பூர் டொக்கில் மாட்டிக்கினான். என்ன கூட யாரும் இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியல. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி, இதை தவிர வேற வார்த்தையே தெரியல சார் அவனுக்கு. என்னடான்னு கேட்டா தீய சக்தி. தீய சக்தி எதுடா? தீய சக்தி டிஎம்கே தீய சக்தி. என்ன பேசுறதுன்னு தெரியல. வசனங்கள் எழுதி கொடுத்து பக்கமாக எழுதி கொடுத்து தலையில் நறுக்குன்னு கொட்டு வச்சு டைரக்டருக்கு சொல்லி கொடுத்ததை நீ பேசுன. இங்கே நிஜத்தில் பேச முடியல. இதான் உண்மை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கிளம்பிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தை விஜய் அவர்கள் சந்திக்க போறார் அப்படின்ற மாதிரி. இது நல்லா புரிஞ்சுங்க. அங்கே ஒரு டிஸ்கஷன் ஓடுறது உண்மை. என்ன டிஸ்கஷன் ஓடுதுன்னா, அடுத்தடுத்து நம்ம எடுத்த அரசியல் இந்த நடவடிக்கைகள் பெரிய அளவில் பின்னடைவு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயோட தனிப்பட்ட நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவுக்கு அரசியலில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முதற் காரணம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன் அப்படின்றது அவங்க தரப்பில். நம்ம தரப்பில் நிறைய சொல்லுவோம், தனி விமானத்தில் த்ரீஷாவோட போனது, அதுக்கப்புறம் லவ் ஃபார் எவர் ட்விட்டு போட்டது, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க தரப்பில், அதாவது தாவேகா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கை தான் இந்த சரிவுக்கே காரணம். சங்கீதா அவர்கள் வழக்கு தொடுத்த உடனே அது சமரசமாக போயிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் அது எதிர்மறையாக இவர் என்ன செஞ்சிட்டாரு, த்ரீஷாவை கூட்டிகிட்டு திருமண உடையில் அந்த திருமணத்துக்கு போனது, கல்பாத்தி அகோரம் திருமணத்துக்கு போனது மிகப்பெரிய அளவில் சரிவாயிடுச்சு விஜய் அவர்களுக்கு. இது அரசியல் ரீதியாக சரிவாயிடுச்சு. ஸோ இந்த சரிவு மீறலான்னு பார்த்தா அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையத்துக்காக சில அஃபிடேவிட்கள் போட முடியாத ஒரு சூழ்நிலையில், குடும்பத்தினருடைய அஃபிடேவிட் போட முடியாத சூழ்நிலையில் ஒரு என்ன சொல்ற ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு ரூட் எடுத்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் கடன் தான் கொடுத்துருக்குறேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கடன் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இந்த கடன் பத்திரம் இதான் அந்த அஃபிடேவிட் போட்டது. இப்போ அது இவருக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு.
பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே இவர் வந்து கடன் கொடுக்குறவரான்ற மாதிரி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு வந்து அரசியல் சரிவை ஏற்படுத்தியிருக்கிறதுனால குடும்ப வாக்குகளை இழந்துட்டார். அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்தடுத்து ரசிகர்கள்னு பார்க்கும்போது ரஜினிகாந்த் ரசிகர்கள் தேவையில்லாமல் வந்து ஆதவ அர்ஜுனா சீண்டி விட்டார். இது முழுக்க இது வந்து எல்லாருக்கும் ஒரு பின்னடைவாகுது, எல்லா வேட்பாளருக்குமே ஒரு பின்னடைவாகுது. அப்போ இதை குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு என்ன செய்யலாம், ஒரு தற்காலிக நடவடிக்கைனா முதல் கட்டமாக ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து அவர்கிட்ட வந்து ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வருத்தம் தெரிவித்து அவரோட சேர்ந்து ஒரு போட்டோ வெளியிட்டால் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடுமையான இந்த எதிர்ப்பு அலையிலிருந்து நம்ம மீள முடியும், மிகப்பெரிய சரிவிலிருந்து நம்ம மீள முடியும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையாக அப்பாயின்மெண்ட் கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது. ஒரு ஊடகங்களை வெளியிட்ட செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதுக்காக தான் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சைட்லேருந்து இன்னும் இது வரைக்கும் வந்து சந்திக்கிறதா ஒரு தகவல் இல்லை. இல்லை சார், ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டு வாசலில் போய் நின்று ஒரு சுயேட்சை கேண்டிடேட் வந்தால் கூட ஒரு வாரத்தில் அது வழக்கமாக அவருடைய இயல்பு சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்க தான் சார், சில்லற பசங்க தான் சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரஜினிகாந்த் இப்போ விஜய் வந்து வராரு அப்படின்னு சொன்னாக்கா வந்து எதுக்கு வரா ஏன் வராங்கலாம் கேட்டுட்டுலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சரி வரணுமா, சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் வேணாலும் சந்திக்கலாம். இப்போ நாளைக்கே உதயநிதி சந்திக்கணும்னு நினைக்கிறாரு, சந்திப்பார். வேறு யார் சீமான் அவர்களை சந்திக்கணும், ஏற்கனவே சீமான் அவர்களை சந்திச்சிருக்காரு. ஸோ அரசியல் ரீதியாக சந்திக்கிறது வேறு. ஆனால் என்னென்னா ஆதவ அர்ஜுனா இப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு ஆதவ அர்ஜுனா போய் சந்தித்து அவரை வந்து வருத்தம் தெரிவிக்கிறது தான் சரியான நடவடிக்கை. அதுக்கப்புறம் விஜய் அவர்களும் போகலாம். ஆனால் விஜய் மட்டுமே போனார்னா ஆதவ அர்ஜுனா போகலன்னா அது கண்டிப்பாக வந்து கடுமையான எதிர்ப்பாகும். வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆதவ அர்ஜுனா எல்லாருக்குமே சிக்கல் சார். ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா படு தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வேட்பாளர் வந்து ஸ்ட்ராங் வேட்பாளர். கார்த்திக் மோகனெல்லாம் வந்து இவர் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க இடுக்கு எல்லாம் தெரியும் வில்லிவாக்கத்தில். அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து நிறைய செய்திருக்கிறாங்க தொகுதிகள், பக்கத்து தொகுதி எல்லாமே. அவங்க அப்பா அண்ணா நகர் தொகுதியில் இருக்காரு, அருகாமையில் தான் இருக்குது. மிகப்பெரிய வேலைகள் அங்கே நடந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து பணபலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பிடிக்க முடியாது ஆதவ அர்ஜுனா. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து வசதியான வந்து பணம் படைத்தவங்க. எந்த வகையிலும் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கும் தோல்வி உறுதி. இப்போ இதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இப்படி ஒரு ரூட் எடுக்கிறாங்க. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு வந்து ரஜினி அவர்கள் வந்து 10-11 வர சொல்லி மீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஏதாவது சாக்கு போக சொல்லி தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. இப்போ எதுக்கு வேண்டாம், தேர்தல் நேரத்தில் வேண்டாம், அரசியல் ஆகும்னு சொல்லி கூட தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட தான் இருக்குது அந்த முடிவு. சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் சார். ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து காட்டுறான், அம்மா அவன் புருஷன் அப்படின்னு சொல்லி விஜய் வீடியோ வந்து காட்டுறான். இப்போ வந்து அவர் பொன்ராஜ் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு சார்? அதுதான் சார் நான் தான் சொல்கிறேன்ல சார், இது மோசமான ஒரு கல்ச்சர் ஆகிடுச்சு சார். இது ரொம்ப ராங் பாலிடிக்ஸ் சார். எனக்கு ஓப்பனாக நான் சொல்கிறேனே, இன்றைக்கி முதல்ல வந்து விஜய் அரசியல் கட்சி தொடங்கும் போது ஓரளவுக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது சார் ஆரம்பத்தில். இதை மெல்ல மெல்ல படிப்படியாக வளர்த்துக்கிட்டு போகாமல் ரொம்ப தற்கொலைத்தனமாக நடந்துக்கிட்டு நம்ம தன்னை வந்து பெரிய என்ன சொன்னால் ஒரு பெரிய கல்ட்டு, நம்ம வந்து பார்த்தா நின்னா ஒரு பெரிய மாநாடு நடந்தால் பேரணி, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் முதலமைச்சர் ஆகிடலான்னு சொல்லிட்டு எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து விலகி வந்தாலும் அவங்கள சேர்க்காம இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சரிவை நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி யார் தெருவில் போகிற நாய் வந்தால் கூட இவங்க ஒரு மெம்பர்ஷிப் போட்டு கட்சியில் சேர்ந்து ஒரு மாவட்ட பொறுப்பு கொடுத்துருவானுங்க. அந்த நிலைமையில் இருக்கிறானுங்க இன்றைக்கி. உள்ளபடியே பார்த்திங்கன்னா இதை மெல்ல மெல்ல வந்து அரசியல் கட்சியை வந்து பலப்படுத்துகிற வேலையை இவங்க செய்யாமல் முழுக்க விஜய்ன்ற ஒரு பிம்பத்தை வச்சே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிடலான்னு பார்த்தானுங்க. அது நடக்காமல் போயிடுச்சு. இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து விஜய் பேரை சொன்னாலே வந்து இப்போ விஜய் ரசிகைன்னு ஒரு வீட்டில் சொன்னாங்கன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பையன் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு விஜய் ரசிகைன்னு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை நிமிர்ந்து சொல்ல முடியல. சொன்னால் உடனே அதில் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க வந்து முறைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு. மிகப்பெரிய இது ஒரு டிசாஸ்டர். எனக்கு நான் அப்படி தான் நான் சொல்வேன். மிகப்பெரிய பேரழிவு இது. ஏன்னா ஒரு கௌரவமாக வந்து விஜய் ரசிகர்கள்னு நெஞ்ச நிமித்தி சொன்ன காலம் போய் நான் விஜய் ரசிகைன்னு சொன்னாலே அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களே முறைக்கிற மாதிரியே ஆயிடுச்சு இன்றைக்கி நிலைமை. இதுதான் உண்மை. இல்லை சார், போகிற போக்க பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு புதிய சட்டமே கொண்டு வரலாம் போல இருக்குது. இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விஜய் ரசிகர்களும் விஜய் ரசிகர்கள் மட்டுமே கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்றைக்கி திமுகவை வந்து யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் திமுகவை வழியே போய் ஆதரிக்கிற நிலைமை ஆயிடுச்சு சார் இன்றைக்கி. ஏன் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இவங்க வந்து ஒரு சீட்டு குறைக்கிறேன் 2 சீட்டு குறைக்கிறேன்ற அந்த நடவடிக்கை ஏன் போகிறாங்கன்னா டிஎம்கே திமுக வந்து இன்றைக்கி வழியே போய் ஆதரிக்கிறாங்க. திமுகவை தாங்க இன்றைக்கி இந்த தற்கொலை கூட்டங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும், எடப்பாடியால் முடியாது. அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு டோட்டலாக.
விஜய் வந்து விஜய்கிட்ட நம்ம தப்பிக்கணும் இப்போதைக்கு. இப்போ பாருங்கள், ஊழல் சக்தின்னு சொல்கிற அவங்களும் ஊழல் சக்தி, இவங்களும் அந்த ஊழல் சக்தியிலே வந்து வழியே போய் ஆதரிக்கிற நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியல் தட்பவெப்பத்தையே மாற்றி விட்டான் பாருங்க. நியாயமாக இந்த ஆட்சியில் வந்து கேட்டால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா மாற்று, யார் மாற்று, அடுத்தது அண்ணா திமுகவா அப்படின்ற ஒரு யோசனை போய் இதே திமுகவே மீண்டும் வரட்டும்பா, இவன் வரக்கூடாதுப்பா, யார் வரக்கூடாது, விஜய் வரக்கூடாதுப்பா, அந்த நிலைமையை உருவாக்கிட்டான் பாருங்க. இதுதான் பெரிய மாற்றன்றது. இதுதான் யார் வந்து இப்போ அடுத்த கட்டமாக இந்த 5 ஆண்டு காலம் முடிச்சிட்டாங்கப்பா, அடுத்த 5 ஆண்டு காலம் வந்து அண்ணா திமுகவா அப்படின்ற யோசனையிலேருந்து அப்படியே மடைமாற்றம் பண்ணி திமுகவே மீண்டும் ஜெயிக்கட்டும், வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டான் பாருங்க. யார் வேணால் வரட்டும், ஏன் அண்ணா திமுக வரட்டும், அது மதவாத சக்தியாக வந்துட்டு போட்டாங்க, மதவாத சக்தி, ஆனால் இந்த தற்கொலை கூட்டம் வரக்கூடாது, அந்த நிலையை உருவாக்கிட்டான் சார். இல்லை சார், இப்போ ரஜினி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இவர் ரஜினி வட்டிக்கு விடுறாரு, இது விடுறாருன்னு சொல்லி ஒரு பொய் விட்டுக்கல இவனை தான் ஊட்டிட்டு இருந்தாங்க. ஆமாம், இப்போ இவர் தான் கந்து வட்டி விடுறாரு நிறைய. அதுதான் நான் சொல்கிறேன் சார். பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பங்கு வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டீட்டெயில் ஃபுல்லாக வந்திருக்கு. இவ்வளோ சொத்துக்கள் வச்சு இருந்துட்டு இவ்வளோ, இப்போ புரியுதுங்களா, போயும் வந்து பார்த்தீங்கன்னா மாதுவுக்கும் அடிமையாக இருக்கானா, இவ்வளோ சொத்தை வச்சுருந்துட்டு அப்போ என்ன சார் பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு, இது அவங்க மாமா வந்து பிரிட்டோ கிட்ட வந்து ஸ்கூல் நிர்வாகம், இவங்ககிட்ட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தினம் சாயந்தரமானா வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இவன் வந்து பொழுது கிடையாது. இவன் எப்படி இவன்லாம் ஒரு எப்படி இந்த பண திமிரு தான் சார் இவனை வந்து நான் வந்து நினைக்கிறதுனா ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைக்க வைக்குது. இவ்வளோ பணத்தை இதெல்லாம் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கண்ணீர் இருக்குதுமா, இவ்வளோ சொத்துக்களுக்கு பின்னாடி எத்தனை தயாரிப்பாளர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேருடைய வலி, எவ்வளோ பேருடைய கண்ணீர் இருக்குது தெரியுமா இதுக்கு பின்னாடி. இவங்க சொத்து பட்டியல் வெளியிடுறானே, அதுவும் சொல்கிறேன். சரிடா, அப்படியாவது இவ்வளோ சொத்து வச்சுருக்கிற, கடைசியில் யாருக்கிட்ட போய் வந்து வட்டிக்கு பணம் வந்து கடன் கொடுத்துருக்குற, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, சரி எல்லாம் கொடுத்து புசியாக இருந்து எதுக்கு கொடுத்த, மாமா வேலை பார்க்கறதுக்கு 3 கோடி கொடுத்து வச்சுருக்கிறேன். மாமா வேலை பார்க்குறதுக்கு 3 கோடி எவனா கொடுப்பானா சார்? இதுதான் நீ ராஜேந்திரன், யார் கார் டிரைவர், ஏன்னா அவன் தானே வந்து கார் ஓட்டின்னு போகிறான், அவனுக்கு ஒரு ஷேர் கொடுத்து அவனையும் ஒரு பார்ட்னர் ஆக்கிட்டேன். ஏன்னா அவன் தான் உன்னை கார் ஓட்டின்னு போகிறான், அவனை கூட்டின்னு போய் விட்றான் தானே. கடைசியாக நான் வந்து ஒரே கேள்வி கேட்குறேன். இவங்க வந்து இந்த காலையில் இவர் படலி சம்பவம் காலை ஷோ தேட்டரில் பார்ப்பாங்க, மதிய ஷோ தேட்டரில் பார்ப்பாங்க, நைட் ஷோ தேட்டரில் பார்ப்பானுங்க. இவங்க வந்து முதல் நாள் வந்து விஜய் படம் தான் வசூல் அதிகம் வரணுன்ட்டு, அந்த மாதிரி ஓட்டு போடுறப்போ கூட பெரம்பூர் தொகுதியில் காலையில் ஓட்டு போட்டு திருச்சி கிழக்கு தொகுதி சாயந்தரத்துக்கு ஓட்டு போட முடியுமா, அதுக்கு என்ன ஐடியா, பஸ்ஸில் போகலாமா ட்ரெயினில் போகலாமான்னு. அப்போ அந்த அளவுக்கு வந்து தற்கொலை கும்பல் எந்த அளவுக்கு தற்கொலை கும்பல் இருக்கு பாரு. உள்ளபடியே இந்த தற்கொலை கும்பல்லாம் வந்து ஒரு 5 ஆண்டு காலம் போயிருந்தாக்கா மற்ற கட்சிகள் வந்து ஒரு படிப்பினை கற்று வந்து ஒரு அனுபவம், ஒரு பக்குவப்பட்ட ஒரு ரசிகர் கும்பலாக கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே விஜய்க்கு இன்னொரு 5 ஆண்டு காலம் வந்து சினிமாலேயும் நடிச்சிருந்தான்னா கூட சொல்லலாம். இன்றைக்கி பாருங்கள், சினிமா கெரியரும் போய் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூன்யமாகி நடு ரோட்டில் நிற்க போகிறான் விஜய். இதுதான் உண்மை. இல்லை சார், இந்த மாதிரி தற்கொலைகள் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ அறிவோடு இருக்காங்களே, இவங்களாம் என்ன பண்ணுறது? ஒன்றும் சார், ஒன்றும் பண்ண வேணாம் சார், இது இப்படியே விட்டுணும் சார். பைத்தியக்கார கூட்டம், நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இப்போ நாமளாம் இப்போ சொல்கிறானே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாட்டையும் சேகுவராவும் தான் ரொம்ப ஓவராக இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறானே. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எங்களாம் வேறு வேலை இல்லையாடா, எதுக்குடா பண்ணுறோம்? உங்ககிட்டருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கிறோம்டா, முதல்ல உங்ககிட்டருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கிறோம். எப்போ 41 பேர் செத்தது நீ ஒரு பொருட்டாக எடுத்துக்கவே இல்லை. இங்கே ஒரு 6 பேர் விக்கிரவாண்டியில் செத்தான், அதை பொறுப்பாக எடுத்துக்கவே இல்லை. ஒரு போலீஸ்காரர் செத்தார், அதை பற்றி ஒரு கவலை கிடையாது. இன்றைக்கும் போலீஸை நோண்டிகிட்டு கிடக்குற, குறை சொல்லிகிட்டு இருக்கிற என்ன. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மதுரையில் ஒரு 3 பேர் செத்தான். தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த வேட்பாளராக 233 பேர் இருக்கிறான்ல என்ன, அதில் ஒருத்தரும் விஜயை தவிர்த்துட்டு மற்றவங்க நிலமெல்லாம் என்னன்னு தெரியல. எவன் ரயில் முன்னாடி பாய்வான், எவன் விஷம் குடிச்சிட்டு சாவான், எவன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கில் தொங்குவான், இது தனியாக ஒரு லிஸ்ட்டு எடுக்கணும். எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ளே 26க்குள்ளே ஒரு 100 பேர் சேர்த்துருவான் சார். இது ஒரு 100 பேர் கணக்கு வந்துடும், ரவுண்ட் ஆகிரும். அந்த வேட்பாளர்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் இந்த பலி கொடுக்கறதுக்கு ஆடை கூப்பிட்டு போக தெரியுமா, மஞ்சள் தெளித்து நெத்தியில் ஒரு குக்கை வச்சு அப்படி தான் இருந்து அந்த துண்டை போட்டு இவனுக்கு இருக்கிறது. இது மஞ்சள் துண்டம், அந்த சிகப்பு இதுவான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளை தெளித்து குங்கத்தை நெத்தியில் இட்டு என்ன செய்யணுன்னா ஆட்டை இழுத்துட்டு போவாங்க இது பலி கொடுக்கறதுக்கு. அப்படி தான் இருந்தால் இந்த 233 பேருமே. அப்போ நல்லா தெரிஞ்சிச்சு ரயிலில் பாயிரம் எத்தனை, இவன் யார், இவன் ரயிலில் பாய்வானா, விஷம் குடிப்பானா, இல்லை தூக்கில் தொங்குவானா, இப்படி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அந்த 234 பேரை பார்க்கும்போது. இதில் வேற இப்படி ஒரு மொத்தமாக இப்படியாம் இது
பொறுக்கித்தனத்தை பாருங்கள் சார், இது பாருங்க சார், இப்படியா அட கேடுகட்ட பசங்களை. இந்த மாதிரி எவன்டா முத்தம் கொடுத்துருப்பான் ஒரு அரசியல் கட்சியில்? அவன் ஒரு ஆள் குடிகார பையன் வந்து யார், அந்த அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான ஸ்ரீநாத், இது கிறுக்கு பையன் வந்து ஒரு குடிகார நாய், அதை கொண்டு போய் தூத்துக்குடியில் நிற்க வைக்கிறானுங்க. தூத்துக்குடியில் கட்சிக்காக உழைச்ச பொண்ணு, கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டவங்க சார். அந்த குடும்பமே, பில்லா ஜெகன் குடும்பமே கட்சிக்காக உழைச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தொகுதியை வந்து ஆளை மாற்றி, சரி மாற்றி தான் மாவட்ட செயலர் போட்டிங்களா, அவங்களுக்கு எவனுக்குன்னா கொடுத்தீங்களா? இவர் தூத்துக்குடிக்கும் ஸ்ரீநாத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? பாருங்க, அவர் வந்து முத்தம் இப்படி கொடுத்துட்டு இப்படியும் இது, இவர் உடனே வந்து கட்டினா இப்படி. அட கேடு கட்டவன்ல இவனுங்க. இவங்கள ஆம்பளை ஐட்டம்னு சொன்னது தப்பே கிடையாது சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன், இவங்களை ஆம்பளை ஐட்டம்னு சொல்கிறது தப்பே கிடையாது. இவனை விஜயா பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு, என்னென்ன இவர் பண்ண போறாரு, என்னென்ன இன்னும் தமிழ்நாட்டில் சார் என்னை கேட்டால் ஓப்பனாக இவங்கள விடவே கூடாது சார். இவங்கள இது நம்ம பிறவி என்ன சொல்ற பிறவி கடன் சொல்லுவாங்களே, இந்த கடன்காரனை ஒழிக்கிறது தான் பிறவி கடனே. இது இந்த கடன்காரனை வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து வட்டிக்காரன், இவன் கடன்காரன் கிடையாது சார், இவன் வட்டிக்காரன். கடன்காரன் கடன் வாங்குறவன் கடன்காரன், புரியுதுங்களா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வட்டிக்காரன், புரியுதா சொல்லுது? அதை சொல்லுவாங்க, அந்த தண்டல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கந்து வட்டி விஜய், அப்படிதான் சொல்லணும். இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் தான் ஓடிட்டு இருக்கு கந்து வட்டி விஜய். ஆனால் பாருங்க. சரி சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.